Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் நவம்பர் டிசம்பர் 2024 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிரான்ஸ்டியூசர் எம்என்டைன்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டோட முக்கியமான 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஏற்கனவே ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் டயக்ராம் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ டயக்ராம் போட்டிருந்தால் ஈஸியாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 5 யூனிட்லையுமே டயக்ராம் இல்லாத கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. எல்லா கொஸ்டின்லையுமே டயக்ராம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டயக்ராம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டாலே ஈஸியாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்த முறை நீங்கள் பாஸ் ஆகணும்னா நம்ம ஒரு 5 யூனிட்டில் கொடுத்துருக்கோம். மினிமம் நாங்கள் 2 கொஷின் 3 கொஷின் கொடுத்துருக்கேன். 4 கொஷின் 5 கொஷின் சொல்லிட்டு கொடுத்துட்டு அதில் ஒரு கொஷின் வரதை விட நம்ம ஆப்ஷன் கம்மியாக இருக்குது. 3 கொஷின் 2 கொஷின் தான் கொடுக்குறோம். அதில் கண்டிப்பாக ஒரு 4 யூனிட்டில் 3 யூனிட்டில் கன்ஃபார்மாக கொஷின் வந்துடும். எதனா ஒரு யூனிட்டில் வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை தவிர்த்து தனியாக எதனா கொஷின் ஏற்கனவே படிச்சிருந்தியா அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 3 மார்க் படிச்சுக்கோங்க. வழக்கமாக சொல்கிறது தான், 14 மார்க் கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். 3 மார்க்கு கரெக்டாக இருக்கணும். மற்றது எல்லா கொஷின்ஸும் விடாமல் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே ஈஸியாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், ஸ்டார் போட்டு எழுதுங்க, டயக்ராம்லாம் பென்சில் ஸ்கேல் வச்சு போடுங்க. வெறும் கையால் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறையும் ஃபெயில் தான் ஆவீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஈஸியாக இந்த முறை இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் யூனிட்டுக்கு போயிடுவோம். இதில் பார்த்தா நம்ம 3 கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஷினுமே ரிப்பீட்டட் கொஷின் தான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே அதில் கேட்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. பேசிக் டெஃபினேஷன் லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி முறை கேட்கல. ஸோ இந்த ட்ரூ வேல்யூனா என்ன, அக்யூரசி, ப்ரிசிஷன், எரர் கரெக்ஷன், எஃபிஷியன்சி. ஸோ இதுக்கான டெஃபினேஷன்லாம் ஒரு 4 டெஃபினேஷன் எதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 16 மார்க் இல்லை 14 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அடுத்த 2 கொஸ்டின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அதில் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட், செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் 2 வரும். இந்த செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோம்னா இண்டிகேட்டிங், இன்டகிரேட்டிங், ரெக்கார்டிங். ஸோ இதை பற்றி எழுதுகிற மாரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா 3rd கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சிருப்பீங்க கம்பல்சரியாக. ஸோ இதில் பார்த்தோம்னா டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸு, கண்ட்ரோலிங் ஃபோர்ஸு, டேம்பிங் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் வந்துடும். ஸோ கன்ஃபார்மாக இதை படிச்சுட்டு போங்க. அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. எல்லாருமே அதுக்கு டெஃபினேஷன் படிச்சுட்டு போகாமல் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கீங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா ரொம்ப மினிமமான கொஸ்டின்ஸாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் யூனிட்டில் எப்பயுமே அட்டன் பண்ணிடணும். டயக்ராமும் பார்த்தோம்னா மினிமம் ஒரு 4 டயக்ராம் 5 டயக்ராம் தான் இருக்குமே ஃபஸ்ட் யூனிட்டில். அதை நீங்கள் போட்டாலே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் நல்லா எழுதினா தான் அடுத்த 2 யூனிட் பசங்க படிச்சிருக்காங்கன்ற மாரி ஸ்டாஃபோட மென்டாலிட்டி இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. அதனால தான் ஃபஸ்ட் யூனிட்டை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டு, இதை டயக்ராம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேசிக்காக பார்த்தோம்னா 2 கொஸ்டின் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. இதை இந்த யூனிட்டை பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிடுறாங்க. ஸோ நம்ம பார்ட் பியை விட்டுட்டோம். அது டயக்ராம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், டஃப்பாக இருக்குன்றதால விட்டுட்டோம். பார்ட் ஏல பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, மூவிங் காயில், மூவிங் அயன் சொல்லிட்டு 2ஆக பிரிப்பாங்க. அது எப்பயுமே மூவிங் காயிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை மூவிங் அயன்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்ட் பிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மூவிங் அயன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முறையும் மூவிங் அயன் கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த முறை நம்ம மூவிங் காயில் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த பிஎம்எம்சி பர்மனெண்ட் மேக்னெட் மூவிங் காயில் மெஷர்மெண்ட் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை டைனோமீட்டர் டைப்ஸ் மூவிங் காயில் மீட்டர் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தோம்னா அதிகமாக மேலே இருக்க 2 கொஸ்டின் அதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின் படிக்க முடியலனாலும் 4 கொஸ்டின் படிக்க முடியலனாலும் மேலே இருக்க 2 கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். பார்ட் பியை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்ட் ஏ தான் முக்கியமானது. செகண்ட் யூனிட்லேயே பார்ட் பியை விட பார்ட் ஏலேருந்து 2 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம், ஆனால் பார்ட் பிலேருந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்க முடியாது. அதனால் பார்ட் ஏ இந்த பர்மனெண்ட் மேக்னெட் மூவிங் காயில் மெஷர்மெண்ட், அந்த டைனோமீட்டர் டைப் ஆஃப் மூவிங் காயில் மீட்டர் இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் இந்த மூவிங் அயனுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக போன முறையும் கேட்டால் அதுக்கு முன்னாடி முறையும் கேட்குறான். ஏன்னா பிஎம்எம்சி அது கொஞ்சம் கொஸ்டின் பெருசாக இருக்கும், மூவிங் அயன் கொஸ்டின் சின்னதாக இருக்கும். எப்பயுமே அரியர் எக்ஸாம்லாம் கொஞ்சம் சின்னதாக கேட்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் படிச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துடும். 3rd யூனிட்டில் இந்த முறை நான் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கொஸ்டின் அது வித் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 ஃபேஸும் அதே தான்.
ஸோ இந்த 3 ஃபேஸ் டயக்ராம்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. இப்போலாம் கேட்குறதில்ல. ஸோ சிம்பிளாக தான் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்ரு இந்த கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்ரு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்ரு படிங்க. அதுக்கப்புறம் வந்து படித்து முடிச்சிட்டிங்கன்னா 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்ரு படிங்க. ஸோ இதை தவிர்த்தும் பெரிய கொஷின், முக்கியமான கொஷின் பார்ட் பியில் இருக்குது. இருந்தாலும் இந்த முறை வந்து சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்ரு கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா இந்த வாட் மீட்டர் கேட்டாங்க. ஸோ மேலேயுமே வாட் மீட்டர், கீழே வாட் மீட்டர் கேட்டாங்க. மேலே பார்த்தோம்னா இந்த வாட் மீட்டர் கொஸ்டின் கேட்டுட்டு கீழே வந்து டைனாமோமீட்டர் டைப் வாட்டர் மீட்டரை கேட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரே கேட்கல. அதனால் வந்து இந்த முறை கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டிமாண்ட் இண்டிகேட்டர் அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதையே படிச்சுட்டு போங்க, அதையே எழுதுங்க. கண்டிப்பாக கொஷின் வரும், பார்ப்போம். அடுத்தது 4th யூனிட்டு. இதில் பார்த்தோம்னா நம்ம பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிட்டோம். பார்ட் ஏ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பார்ட் ஏ படிச்சுக்கோங்க, இல்லை பார்ட் பி ஈஸியாக இருந்தால் பார்ட் பி படிச்சுக்கோங்க. எப்பயுமே பார்ட் பி தான் படிப்பீங்க எப்படியும். ஸோ இதில் காரணம் பார்த்தோம்னா இந்த CRO கேத்தோட் ரே டியூப் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக போன முறையும் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி முறையும் கேட்டிருக்காங்க, இந்த முறையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த CRO அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த CRO கேட்கலனா என்ன பண்ணுறது, கொஷின் விட்டு வர முடியாதுல்ல. அதனால் இந்த டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் இந்த கொஷினும் நீங்கள் படிச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து கன்ஃபார்ம் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து மேக்ஸ்வெல் பிரிட்ஜு, ஆண்டர்சன் பிரிட்ஜு, ஷேரிங் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, 3 பிரிட்ஜ்லேருந்து ஒரு பிரிட்ஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தோம்னா ஆண்டர்சன் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முறை ஷேரிங் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த முறை மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் ஃபஸ்ட்டு படிக்கிறதா பிரிட்ஜ் படிக்கிறதா ஃபஸ்ட்டு படிங்க. மேக்ஸிமம் இந்த 3 பிரிட்ஜுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டயக்ராம்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் டயக்ராம் போட்டு அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எதனால கரெக்டாக வந்து மார்க் போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பார்ட் ஏ இல்லைனா பார்ட் பி நீங்களே செப்பரேட் பண்ணி தனியாக படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அடுத்தது 5th யூனிட். ஸோ இதில் நிறைய கொஷின் இருக்குது. எந்த கொஷின் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ ஒரு 8 கொஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 கொஷினோ 9 கொஷினோ இருக்குது. அதனால் எந்த கொஷின் வரும்னு சொல்லிட்டு சரியாக அந்த 5th யூனிட்டில் கணிக்க முடியல. இருந்தாலும் வந்து இந்த நம்ம வந்து ப்ராக்சிமிட்டி சென்சாரும், தெர்மோகப்பிளர், பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் இந்த கொஷினை கொடுத்துருக்கோம். இந்த கொஷின் வந்து லாஸ்ட்டாகவும் அதுக்கு முன்னாடி முறையும் கேட்கல. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் வந்து கேட்கறது கிடையாது. எப்போனா ஒரு மாதிரி தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஒரு 2nd யூனிட்லேயோ 3rd யூனிட்லேயோ ரிப்பீட்டட் கொஷின் கேட்டுட்டு 5th யூனிட்லாம் புது கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க சொல்கிறேன் பாருங்கள். LVDT கேட்டிருக்காங்க. LVDTயும் ஃபோட்டோ வோல்டிக் டிரான்ஸ்டியூசரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி முறை ரியாக்டிவ் டிரான்ஸ்டியூசர் கேட்டிருக்காங்க. அதான் ரியாக்டிவ் டிரான்ஸ்டியூசரோட டைப்ஸை கேட்டாங்க அப்படியே. ஸோ அதனால் நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து இதில் கொஸ்டின் எதிர்பார்க்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா டிரான்ஸ்டியூசர் வந்து கிடையாது மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ இந்த முறை தான் வந்து புதுசாக சேர்த்தாங்க என் ஸ்கீமில். அதனால் வந்து இந்த 4th யூனிட் 5th யூனிட்லேருந்து ஒரு மாதிரி தான் கொஷின் கேட்டுட்ருக்காங்க டிரான்ஸ்டியூசர் சப்ஜெக்ட்லேருந்து. ஸோ மேக்ஸிமம் அந்த புதுசாக இருக்க கொஷின் தான் கேட்குறாங்க. இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ன்றது முக்கியமான கொஷின் தான். தெர்மோகப்பிளர், பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் முதல்ல படிங்க, பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் படிங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5th யூனிட் பார்ப்போம். 5th யூனிட் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியல இதுதான் வரும்னு சொல்லிட்டு. மற்ற யூனிட்லாம் கூட ஓரளவுக்கு 2 கொஷினில் ஒரு கொஷினாச்சும் வந்துடும். இந்த 5th யூனிட்டில் எந்த கொஷினுமே வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது தவிர்த்து உங்களுக்கு எதனா கொஷின் படிச்சிருந்தா பார்த்துக்கோங்க. ஸோ 5th யூனிட்டில் எதுவும் புதுசாக படிக்கலைன்னா இதை தவிர்த்து வேறு எதனா கொஷின் வந்து படிச்சிருந்தா கூட அதே நீங்கள் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஒரு 2 மார்க் 3 மார்க்காச்சும் கொடுப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன போல தான் 3 மார்க்லாம் படிச்சுட்டு போங்க. ஒரு முறை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் 3 மார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ் குரூப் இருந்தால் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அறிவு வச்சுருக்காங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க. அடுத்து நம்ம வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நினைக்கிறேன். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா EDC இருக்குது EEE. அதுக்கான வீடியோஸ் நம்ம போடுறோம். பாருங்கள், பார்த்து எல்லாமே பாஸ் ஆகுங்க. இந்த செமஸ்டர் ஆல் கிளியர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.